ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோன்னா ஃப்ரீ ஃபயர் நியூ அப்டேட் வாங்க இல்லை நம்ம ஹானர் ஸ்கோர் 95 கீழே இருக்கனால நம்மளால் பிஎஸ் ரேங்க்கும் பிஆர் ரேங்க்கும் விளையாட முடியாது. ஸோ அதனால் விட்டுருங்க. நம்மளோட ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் 541. யார் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்சிங்லாம் போட்டிங்கனாக்கா இவங்க சீக்கிரமாக ஆக மாட்டேங்க. நம்ம கன்று வாங்கியிருக்கோம். வந்துச்சுங்க. வாங்க நம்ம டீமில் யார் யார் ஸ்விஃப்டாக இங்கே கொலை பண்ணுற மாதிரி போதும் ஓட்டம். நம்ம யாரும் அட்டாக் பண்ணியிருக்கோம். இந்த கண்ணுலாம் எனக்கு மட்டும் எனக்கு கீழே வாங்கி போட்டேன். இந்த கண்ணில் மாதிரி மட்டும் அதுதான் ப்ராப்ளம். இல்லைன்னா நம்ம விளையாடலாம். அன்ஃபால் 1 இவங்க கீழே குடிக்கலாம். ஐயோ குடிச்சிட்டோம். சரி அவங்க கேட்போம். இந்த பில்டிங்க்காக போகிறோம். இங்கே போகலாம். அதுக்குள்ளே வாங்க. நம்மளோட பெட்டும் நமக்குள்ளே எனக்கு ஒட்டாது. நமக்குள்ளே தான் இருக்கான். சரி வாங்க போகலாம். ஐயோ வெளில வந்துட்டாங்க. திரும்ப விளையாடலாம். நம்ம அதுக்கு என்னன்னாலும் நம்ம தாண்டி வெளில வந்துட்டோம். இவங்க தான் இது சீக்கிரமாக மாற்றம். Free Fire India is set in a virtual. Hello. Got a gun. சரி வாங்க வெளில போகலாம். நம்ம பக்கத்தில் இருக்காங்க. மேப்பு பாருங்க. அங்கே இருக்கான். அங்கே போகலாம். வாங்க விடுங்க அவனை. இங்கே கிட்ட போகலாம். கண்ணில் சூப்பர் கண்ணுங்க. ஆனால் அதில் போய் புல்லட் காலேஜ் பட்டிங்கன்னாங்க. ஏங்க அங்கே நம்ம வரும்போது இந்த எண்ணெயை கொண்டு வரும்போது அங்கே ஒருத்தன் என்ன தானுங்க. ஏங்க ஏங்க அங்கே பாருங்க ஒருத்தன் வந்துங்கனாக்கா. இருக்கும் அங்கே பாருங்க காது எதுவுமே நல்லதா இல்லை. மேப்பு பாருங்க. அங்கே ஹார்ட் பீட் இருக்குல்லங்க. ஹார்ட் பீட்டு அங்கே போனோன்னா நம்ம டீம்மேட் யாராவது செத்து இருந்தால் அவங்கள உயிரோட வர வைக்கலாம். அங்கே ஏதோ அதுவும் அங்கே ஹார்ட் பீட்டு மேப்பில் காட்டுறத ப்ளூ கலரில் தான் இருக்கணும். அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்ததுன்னா அதை ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அது அதுக்கப்புறம் 4 நிமிஷம் கழிச்சு தான் அது 4 மினிட்ஸ் ஆஃப்டர் 4 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்மளோட டீம்மேட்டை பார்க்க முடியும். ஸோ அதனால் மேப்பில் ப்ளூ கலரில் ஹார்ட் பீட்டு நம்ம செட்டு அதுதான் பார்க்க முடியும்.
Help me! Hello? இல்லைங்க நம்ம செட்டு Hello? டைம் நம்ம டீம்மேட்ஸ் தான் அந்த ஹார்ட் பீட் பிளேஸ்க்கு போகணும். அங்கே போனாங்கன்னா ஸோ அங்கே பாருங்க இந்த நம்ம இப்போ டீம்மேட் ஓடின்னு காப்பாங்க. அங்கே ஒரு Hello? பில்டிங் மாதிரி தெரிஞ்சுக்காங்க. அது நெக்ஸ்ட் ஆனால் அப்போ ஸ்குவாடில் விளையாடணுமா இல்லை தனியாக விளையாடணுமா நீங்களாம் சொல்லணும் கமெண்ட்டில். சரி வாங்க. நம்மளுக்கு எனிமி கம்மியாக காட்டுது, இவங்களுக்கு அதிகமாக காட்டுப்பாங்களா? நம்ம தான் செத்துட்டோம். நம்ம எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்க. எவ்வளோ காலி ஆனதுக்கப்புறம் லக்கே போயிடுச்சு. எவ்வளோ புல்லட்ஸ் காலி ஆனது. இவ்வளோ பெரிய தானே பண்ண விட்டுட்டோம். அங்கே நம்ம தான் அவுட் ஆகிட்டோம். நம்ம தான் டாப் 5 4th பிளேஸில் இருக்கோமே. அவங்க தான் நம்ம. ஆனால் நம்ம அவுட் ஆகும்னு நானே நினச்சி பார்க்கல. அவுட் ஆக மாட்டோம்னு நினச்சி தான் நானே வந்தேன். சரிங்க, இவன் மட்டும் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போனானே எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒன்றும் தேர்டு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் நம்ம ஒன்றா ஓடுறாங்க. நம்மளுக்காக எந்த டீம் மட்டும் சேர்ந்து வரல. நம்ம அவுட் ஆகிக்க மாட்டோம்ல. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ரெண்டு பேராக பிரிச்சு போயிருக்கணும். அங்கே பாருங்க, 2 டீம்மேட்டில் 2 பேர் ஒன்றா போனாங்க. இன்னொருத்தவன் தனியாக போனால் இன்னொருத்தவன் நான் தனியாக போனேன். அதுதான் ப்ராப்ளம். சரி வாங்கப்பா. நடக்குது ஃபைனல் ஃபைட்டு. ஆனால் என்ன ஃபைனல் ஃபைட் நம்ம இல்லை. அதுதான் எனக்கு பயமாக இருந்துச்சு. I need glue wall. Hello? Hello? ஆமாம், நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுருந்தீங்க மேப்பில் ரவுண்டாக ஒயிட் கலரில் ரவுண்டு போட்டுருக்கு. கிளாக் டவர்னு மேப்பில் செக்ஷனுக்கு இல்லை ரவுண்டாக போட்டிருக்கே. அது என்னன்னு கேட்டிங்க. அதுக்கு என்னன்னா, அங்கே இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே சேஃப் ஜோன் வராது. அங்கே இருந்தீங்கன்னா யாரை வேணாலும் சொல்லலாம். அங்கேருந்து அதுக்கு வெளில இருந்தால் தான் சேஃப் ஜோன் பயம் இருக்கும். அந்த ரவுண்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஜோன் பயம் இருக்காது. ஏன்னா சேஃப் ஜோன் அந்த ரவுண்டுக்கு உள்ளே வராது. வேணா விட்டுட்டோங்க. இதுங்க நம்ம போடலாம். என்ன போடலாம்? கோ போடலாங்க. சொல்லி போடலாம். கோ. இல்லை போடலான்னு நான் போடல. ஒருத்தன் மட்டும் தனியாக நானும் தனியாக தான் இருந்தேன். அதனால தான் நானே போனேன். இன்னும் போக மாட்டான். அவனுக்கு கமெண்ட் கொடுத்தோமா போக சொல்லி இருந்தாங்க. ஃபைனல் ஃபைட்டே முடிய மாட்டேன். இவங்க கோ நம்ம கோன்னு அடிச்சுட்டோம். நீ போயிட்டான். நம்ம கோன்னு அடிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. 3rd 4th நம்ம காட்டியிருப்பாங்க. முன்னாடி பார்க்கலன்னா வீடியோ பாஸ் பண்ணி பின்னாடி தள்ளி பாருங்க. கமெண்ட்டில் சொல்லுங்க 30 நம்பர் சேர்ந்து ஸ்குவாடாக விளையாடலாமா இல்லை தனியாக விளையாடலாமான்னு. சரிங்க, நம்ம தான் எல்லாத்தையும் வந்திருக்கோம். அங்கே பாருங்க, செகண்ட் நம்பர் எவ்வளோ ஜாலியாக உட்காந்து.
अभी जानी नहीं ஃபஸ்ட்டு நம்ம மட்டும் உட்காந்தா மேப்பு பாருங்க. அந்த ரவுண்டுக்குள்ளேயே சேஃப் ஜோன் வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த ரவுண்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஜோன் பண்ணிருக்க சேஃப் ஜோன் அதுக்குள்ளே வராது. அதனால அதுக்கான கமெண்ட் செத்துட்டானான்னு தான் தெரியல. நம்ம இப்போலாம் தேர்ட் நம்பர் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அதை எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டால் ப்ளே அகெயினுக்கு மேலே பாருங்கள் ஐடி போட்டு எழுதிருக்கு. அதுக்கு பக்கத்தில் இன்ட்டு குறி போட்டுருக்குல அதை தாங்க ஐட்டமே. போட்டு விடுங்க. நான் வெயிட் பண்ணுறேன். சரி வாங்க. தோட்டி ஸ்குவாடாக விளையாடலாமா இல்லை சிங்கிளாக விளையாடலாமான்னு கமெண்ட்டில் போடுங்க. வாங்க பாருங்கள். நம்ம வின் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட 3 பெட்டு இருக்குங்க. அது இந்த வீடியோவில் தான் காட்ட முடியல. அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பாய் பாய்.